நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஹாண்டுராஸ் நாட்டில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக சுமார் 5 லட்சம் மக்கள் உணவுக்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஹந்துராஸ் நாட்டின் இன்டிபூகா என்ற பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதாகவும் இதனால் சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் IFRCயும் விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ உலக சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த அமைப்புகள் கேட்டுக்கொண்டுள்ளன. வறட்சி குறித்து பேசிய விவசாயி ஒருவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பயிர்கள் எல்லாம் வேரிலிருந்து அழிந்துவிட்டன. கொஞ்சமாவது மிச்சமானால் விதைகளாவது கிடைக்கும். ஹந்துராஸின் 18 மாகாணங்களில் 10 மாகாணங்கள் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் பொதுமக்களில் குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹந்துராஸ் நாட்டில் 22.6% மக்கள், அதாவது சுமார் 85 லட்சம் பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் வாழ்ந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இதன் மூலம் சர்வதேச அளவிலான கவனத்தை ஈர்க்க முடியும். இது போன்ற அவலம் உலகின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல முடியும். வறட்சி மட்டுமல்லாமல் தூய்மையான குடிநீர் கிடைக்காமல் ஹந்துராஸ் நாட்டைச் சேர்ந்த சுமார் 19% மக்கள் அவதிப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்டை நாடான கவுதமாலாவிலும் சுமார் 2.5 லட்சம் மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.